வணக்கம். இது உங்கள் தினக்கதிர். கோடை விடுமுறைக்கு பிறகு தமிழகம் முழுவதும் பள்ளிகள் திங்கட்கிழமை திறக்கப்பட்டன. மாநில அரசு, உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகள் மாணவர்களை வரவேற்றன. ஜூன் 4ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட வெப்பச் சூழல் மற்றும் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் காரணமாக மீண்டும் திறப்பது தாமதமானது. முதல்வர் ஸ்டாலின் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். மாணவர்கள் தங்கள் வகுப்பறைகளுக்கு திரும்பியதும் சில பள்ளிகளில் ஆசிரியர்கள் சாக்லேட் கொடுத்து அவர்களை வரவேற்றனர். முதல் நாளுக்கு மீண்டும் ஒரு கொண்டாட்டத்தை சேர்த்தனர். புதிய கல்வியாண்டை தொடங்கும் மாணவர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் மீண்டும் திறக்கும் நாள் வரவேற்கத்தக்க சூழ்நிலையால் குறிக்கப்பட்டது. முதல்வர் ஸ்டாலின் எக்ஸ் என்ற சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பதிவில் மாணவர்களின் நல்வாழ்வுக்கான நம்பிக்கையை தெரிவித்துள்ளார். மாணவர்களின் மன மற்றும் உடல் ஆரோக்கியம் ஆகிய இரண்டிலும் கவனம் செலுத்த வேண்டும். கல்வியை சுவாரஸ்யமாக்குவது மற்றும் வாசிப்பு மற்றும் விளையாட்டில் பங்கேற்பதை ஊக்குவிப்பது ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களை அவர் வலியுறுத்தினார். நிர்வாக செயல்முறைகளை எளிதாக்கும் வகையில் பள்ளி வளாகத்தில் ஆதார் பதிவு மையத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார். தமிழகம் முழுவதும் சுமார் 20,000 பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் நிறுவப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், மாநிலத்தின் கல்வி உள்கட்டமைப்பில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை எடுத்துரைத்தார். மீதமுள்ள 17,000 பள்ளிகளுக்கு இந்த மாத இறுதிக்குள் ஸ்மார்ட் வகுப்பறை வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்தார். கற்றல் சூழலை மேம்படுத்துவதற்கும் அனைத்து மாணவர்களுக்கும் நவீன கல்வி கருவிகள் மற்றும் வளங்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்கும் அரசாங்கத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த முயற்சி உள்ளது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.